வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலோட ப்ரோமோ வந்திருக்கு. அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இவங்க வீட்டு பஞ்சாயத்து எந்த காலம் தான் முடியும்னு தெரியல. ஊரெல்லாம் ஒரே எலெக்ஷன் ஃபீவர் தான் போல இருக்கு. அது சின்ன மருமகளையும் விடல, சேதுவையும் தமிழ்ச்செல்வியையும் விடல. அவங்களுக்காக நிறைய பேர் களமிறங்கி பேசுறாங்க. சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு தான் நம்ம தமிழ்ச்செல்வி அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க, ஆண்களால கைவிடப்பட்ட பெண்களுக்காகவும் நம்மளோட வாழ் உரிமைக்காகவும் நாம வெற்றி காண்போம்னு வெற்றி முழக்கத்தை முன் வச்சு ஓட்டு கேட்கிறாங்க தமிழ்ச்செல்வி. அவங்க தீயா ரோட்ல இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்க, நீ என்ன பண்ணனாலும் சரி உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சேது அவர்கிட்ட சொல்ல, அத எலெக்ஷன் அன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணட்டும்னு ரொம்ப கூலா சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. ஒரே குடும்பத்துல, அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே தொகுதியில எதிரெதிரா நிக்க, எலெக்ஷன் டேட்டும் வருது, மக்களும் வந்து ஓட்டு போடுறாங்க. ரிசல்ட் டிக்ளேர் பண்ண எல்லாருமே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. சேது தரப்புல கொஞ்சம் பேரு, தமிழ்ச்செல்வி தரப்புல கொஞ்சம் பேர்னு வந்து உட்கார்ந்துருக்க. ரிசல்ட்டை முதல் கட்ட எண்ணிக்கை, இரண்டாவது கட்ட எண்ணிக்கை, மூன்றாவது கட்ட எண்ணிக்கைன்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் டிக்ளேர் பண்ண, அஞ்சாவது கட்டத்துல சேது முன்னிலை வகிக்க அவரோட முகமெல்லாம் ஒரே பிரகாசமா இருக்கு. தமிழ்ச்செல்வி கொஞ்சம் கசங்கனாப்புல பார்த்தாலும் அவங்க நம்பிக்கையை கைவிடல. எட்டாவது சுத்துல 11,000 வாக்குகள் வித்தியாசத்துல தமிழ்ச்செல்வி முன்னிலைக்கு போயிடுறாங்க. சோ மக்கள் பூரா தங்களோட ஆதரவை தமிழ்ச்செல்விக்கு அள்ளி தெளிச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா வாக்கு எண்ணிக்கை இன்னும் முடிவுக்கு வரல. ஜெயிக்க போறது யாரு, சேதுவா தமிழ்ச்செல்வியான்னு நம்மள அடுத்த வாரம் பாத்துக்க சொல்லியிருக்காங்க. பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.